தஞ்சையில ஸ்டாலின் வந்திருந்த போது கரும்பு விவசாயிகள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது? பொதுமக்களுடைய அங்கர் இருக்கு பாருங்க, கோபம் அது வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர் அலையாகத்தான் தமிழகத்தில் வீச ஆரம்பித்து விட்டது என்பதுதான் யதார்த்தம். ஆன்டி கரப்ஷன் டஸ் நாட் கம் அண்டர் எலெக்ஷன் பர்வியூ. அதுதான் நான் கேள்விப்பட்டது. வெஸ்ட் பெங்கால் இவங்க ரொம்ப முன்னாலேயே தலைமைச் செயலர்ல தொடங்கி அத்தனை பேரை அப்படியே கூண்டோட மாத்தினாங்க. தமிழ்நாட்டுல எல்லாம் படிப்படியா தான் நடக்குது. ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. இன்னும் வரக்கூடிய ஒரு 5-6 நாட்களுக்குள் மேலும் பல டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸை மாற்றுவதற்கான திட்டங்கள் இருக்கிறது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி அதை திமுக பர்ச்சேஸ் பண்ணி விட்டது என்று அவர் நினைக்கிறார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. இன்னும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு 10 நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கொதிநிலை நாளுக்கு நாள் சூடாகி கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலையில் காணொளி மூலம் நம்மோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்க இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர், உங்கள் அபிமானத்துக்குரிய பத்திரிகை உலக ஜாம்பவான் டெலியார் ராஜகோபால். வணக்கம் ராஜகோபாலன். நமஸ்காரம் சீனிவாசன். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். சார், திரும்பவும் தேர்தல் ஆணையம் ஒரு கதகளி ஆடி இருக்கிறது. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே தமிழகத்தினுடைய உள்துறை செயலாளர் மாற்றப்பட்டு இருக்கிறார். இப்போ மணிவாசன் என்பவர் புதிய உள்துறை செயலராக நியமிக்கப்பட்டு இருக்கிறார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல், இந்த உள்துறை செயலாளரை மாற்ற வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்து தேர்தல் ஆணையத்துக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில நேற்றைக்கு உள்துறை செயலாளர் மாற்றப்பட்டு புதிய உள்துறை செயலராக மணிவாசன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி பல நூற்றுக்கணக்கான புகார்கள் டெல்லியில் இமெயில் மூலமாகவும் SMS மூலமாகவும் அந்த ஆப் மூலமாகவும் வருகிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்க கையில ஒரு ஆப் இருக்கு, அந்த ECI.in என்ற ஒரு ஆப். அதுல நீ போட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இங்க கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துடும். அது மாதிரி கடந்த 5-6 நாட்களாகவே பல கட்சிகள், பல NGOக்கள், பல பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் அவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இமெயில் மூலமாகவும் SMS மூலமாகவும் அந்த ஆப் மூலமாகவும். அதிலிருந்து வந்தவருடைய சாராம்சத்தை தவிர அரசியல் கட்சிகளும் அவர் மீது புகார்கள் சொல்லி இருக்கின்றன. அதற்கு மேலாக ஒரு குறிப்பிட்ட காரணம் என்ன என்று கேட்டால் சீனிவாசன், இது சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியாது. முன்னாள் கவர்னர் RN ரவி அவர்கள் கூட இது பற்றி ஒரு நோட் செய்திருக்கார் பிஃபோர் ஹி ரெலிங்க்விஷ்ட் ஆஃபீஸ் நான் கேள்விப்பட்டேன். அதையும் தவிர பொது இடங்களிலிருந்து கம்ப்ளைண்ட் வரவே அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இதை டிசைட் பண்ணி மாத்திருக்காரு. இது மாத்திரத்துக்கு முன்னாடி சில புரோட்டோகால்ஸ் இருக்குது சீனிவாசன். அது SOP. அந்த SOP என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்ததுன்னா அதை விசாரிப்பாங்க. விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கு எலெக்ஷன் கமிஷன்ல. விசாரிச்ச உடனேமே இந்த முடிவு எடுக்கிறது 3 பேர் உட்கார்ந்து முடிவு எடுக்கிறது தான். இந்த 3 தேர்தல் அதிகாரிகளும் ஞானேஸ்வர் தலைமையில், மற்றவர்கள் ஜோஷி அண்ட் சர்தார் சாப் 2 பேருமே 3 பேர் உட்காந்து பண்ணணும். அப்போ எடுக்கச்சுதான் அந்த முடிவு எடுத்திருக்காங்க டு ஷிஃப்ட் தி ஹோம் செக்ரட்டரி. ஏன்னா சீஃப் செக்ரட்டரி மாத்தினா உடனே அது படபடபட கீழே விடும். அதையும் தவிர நான் இன்னொரு புதியதாக செய்தியை சொல்ல இருக்கிறேன். மாவட்டங்களில் இருந்து இருக்கக்கூடிய SP கலெக்டர்ஸ் மீதும் பல புகார்கள் வர ஆரம்பித்திருக்கிறது. தமிழ்நாட்டில இருந்து சராசரியா ஒரு நாளைக்கு எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வருதா? 350-400 மட்டும். ஓகே. அது எந்த NGO கிட்டேருந்து வருது? பிரைவேட் NGO. இப்போ நீங்க கூட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி போடலாம், நான் கூட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி போடலாம். அதுல உண்மை இருக்குமா போயிருக்குமா அவ விசாரிக்கிறாங்க. இதை தவிர தேர்தல் கமிஷன் அஸ்ஸாமிலும் சரி, கேரளாவிலும் சரி, புதுச்சேரியிலும் சரி ஒரு வன்முறை இல்லாமல் நடத்தி காண்பித்தார்கள். ஒன்று, அதை இன்று பிரதமர் கூட மேற்கு வங்காளத்தில் பேசும்பொழுது பாராட்டி இருக்கிறார். இதுதான் ஒரு
அடுத்து இன்னொன்று பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த எம்சிசி மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும்போது நோட்டீஸ் அனுப்புவாங்க. இந்த ஹேட் ஸ்பீச்சுக்கு இப்ப மல்லிகார்ஜுன் கார்கே ஹேட் ஸ்பீச்சுக்கு அவர் பாருங்க ஆர்எஸ்எஸ் வந்து நமாஸ் படிக்கும் போது புள்ள பூந்ததுன்னா ஒரு பாம்பு, அந்த பாம்பு வந்து ஆர்எஸ்எஸ் ஆல் அனுப்பப்பட்டது, அதை கொல்லுங்க அப்படிலாம் ஒரு ஹேட் ஸ்பீச் கொடுத்தார். அதே மாதிரி ஹேமந்த் விஸ்வ சர்மா ஹேட் ஸ்பீச் கொடுத்து அந்தந்த கம்ப்ளைண்ட் மாதிரி வந்ததுன்னு வச்சுங்க எலெக்ஷன்ஸ் இதுல. இப்போ தேர்தல் விதிமுறைகளை நூதனமாக செயல்படுவதற்காக நோ நோட்டீஸ் ஸ்ட்ரைட் அவே எஃப்ஐஆர். ஓ ஓகே, அது ஒரு புதுசு சார். இதற்கு மத்தியில இப்போ உள்துறை செயலர் மாற்றப்பட்டு இருக்கிறார். அதே நேரத்தில் ஏற்கனவே மாற்றப்பட்ட ஒரு உயர் அதிகாரி திரும்ப அதே பதவியில் அமர்த்தப்பட்டு இருக்கிறார். அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய டிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் சில நாட்களுக்கு முன்பு மாற்றப்பட்டார். அவருக்கு பதிலா அந்த பதவியில சந்தீப் மிட்டல் அமர்த்தப்பட்டார். ஆனால் இப்ப நேற்றுக்கு என்ன அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னா தேர்தல் ஆணையத்திட்டிருந்து திரும்பவும் டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக நியமித்து சந்தீப் மிட்டலை ஆயுதப்படையுடைய டிஜிபியா அப்பாயிண்ட் பண்றோம் அப்படின்னு தங்களுடைய ஆணையை வெளியிட்டு இருக்கிறது தேர்தல் ஆணையம். ஆக்சுவலா முந்தைய உத்தரவை திரும்ப பெற்றிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இதற்கு என்ன காரணம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம், அதான் நான் வந்து பண்ணலாம். பட் ஆர்டிகல் 324/3/4 இதுல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் டேக்ஸ் ஓவர் தி ஸ்டேட் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டியூரிங் த எலெக்ஷன் டைம். அந்த நீங்க அந்த எக்ஸாக்ட் வேர்டு எனக்கு தெரியல, அது பண்ணேன்னா it deals only with the law and order issue. தேர்தல் கமிஷன் இப்ப விவசாயத்துறை செயலாளர் மாத்த முடியாது, மாத்த முடியும், ஆனா அவங்க மேல கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா மாத்த முடியும். அவர் சர்க்காருக்கு சப்போர்ட் பண்றாரு எதுக்கா இருக்கலாம் சொன்னா இந்த ஆன்டி கரப்ஷன் டஸ் நாட் கம் அண்டர் எலெக்ஷன் பர்வியூ. அதுதான் நான் கேள்விப்பட்டது. ஓகே ஓகே. அதை தவிர மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் சரி, அதை தவிர டிஆர் பாலும் சரி சில கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்காங்க, ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க, ஈ ஷுட் பி ரெஸ்டோர்டுங்கிற மாதிரி. காரணம் அதுல 2-3 சிக்கல் இருக்கு சீனிவாசன், சில ரகசியம் இருக்கு சீனிவாசன். சார் அந்த ரகசியத்தை நான் உடைக்கிறேன், நான் கேள்விப்பட்டேன். சரி, அது என்னங்கிற சொல்லிடுறேன். என்னன்னா KN நேரு தொடர்பா அமலாக்கத்துறை விசாரிக்க முன் வந்தது. அது சம்பந்தமா எஃப்ஐஆர் பதியணும் சொல்லி மாநில டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதமே எழுதியது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யல லஞ்ச ஒழிப்பு துறை. இந்த டயத்துல சந்தீப் மிட்டல் வந்தார். சந்தீப் மிட்டல் வந்ததுமே KN நேரு மேல அநேகமா எஃப்ஐஆர் போட்டு விடுவார் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் வந்தது. இந்த நிலையில தான் எலெக்ஷன் கமிஷன் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கிற டிஆர் பாலு. இதுல என்ன அப்படின்னா வெளியில பிரஸ்ல டிஎம்கே சார்பில் என்ன சொல்லப்பட்டதுன்னா சந்தீப் மிட்டல் வந்து RSS காரர், அதனால அவரை மாற்றணும்னு சொன்னதாக அங்க, அதாவது மீடியாக்கள்ல வந்தது ஃபுல்லா அப்படித்தான் வந்தது. ஆனா தேர்தல் ஆணையத்திட்ட அந்த 4 சுவருக்குள்ள அவங்க சொன்னது என்ன அப்படின்னு நான் கேள்விப்பட்டது. கரெக்ட், இந்த மாதிரி நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய டிஜிபியா இருந்தவரை மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. அது நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது எலெக்ஷன் கமிஷன் பர்வியூ கீழே வராது. அல்ல, அதை தவிர இன்னொரு ஒரு சின்ன டெக்னிக்கல் பாயிண்ட் இருக்கு சீனிவாசன். அவர் நம்ம டிஜிபி மாற்றக்கூடாதுன்னு டிஆர் பாலு சொன்னதை தவிர எலெக்ஷன் கமிஷன் ஆல்சோ ரியலைஸ்ட் இட். இது வந்து இப்போ அதர் தேன் லா அண்ட் ஆர்டர்ங்கிறத பத்தி அந்த டெக்னிக்கல் பாயிண்டை படிச்சு சுப்ரீம் கோர்ட் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல அதேதான், அதே விஷயம் தான் அங்க முன்வைக்கப்பட்டிருக்கு. நீங்க இதை ரிவோக் பண்ணல, ஏர்லியர் ஆர்டர் ரிவோக் பண்ணனா we will go to court அப்படின்னு இருக்காங்க. கோர்ட்டுக்கு போனால் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பயம், தங்களுடைய ஏர்லியர் ஆர்டர் வந்து ஸ்டாண்ட் பண்ணுமா இல்லையா அப்படின்னு. அதனால தேர்தல் ஆணையம் திரும்ப பெற்றது சொல்லப்படுகிறது. அது சரியான புள்ளிக்கு வந்திருக்கீங்க நீங்க. அதுதான். அதை தவிர
இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, த்ரூ யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி நம்ம பண்ணணும்னு ஒரு புது நூல் அறிமுகப்படுத்திருக்காங்க. நூதனமாக இருக்கிறது. காரணம் என்னென்று கேட்டால் அவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சோம். இவர் வந்து லா அண்ட் ஆர்டர்ல இல்ல, இன்டெலிஜென்ஸ் அப்படி பார்க்க போனீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் சீஃப் ஏன் மாத்தினு கேட்கலாம் நீங்க. அதுக்கு ஒரு காரணம் பொலிட்டிக்கல் கேதரிங் நியூஸ் இட் கோஸ் டு சீஃப் மினிஸ்டர். அதனால கேரளாலையும் சரி வெஸ்ட் பெங்காலையும் சரி மாட்டேன். வெஸ்ட் பெங்கால்ல 318 ஆபீசர் மாத்திருக்காங்க சார். இங்க தமிழ்நாட்டில் 7-8 பேர் தானே பண்ணியிருக்காங்க. அதை தவிர நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னும் வரக்கூடிய ஒரு 5-6 நாட்களுக்குள் மேலும் பல டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸை மாற்றுவதற்கான திட்டங்கள் மத்திய தேர்தல் கமிஷன் முன்னிலையில் இருக்கிறது. அதற்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பெஞ்சில் என்ன பண்ண போறாங்க, வெயிட் அண்ட் வாட்ச். இந்த பியூரோக்ரசியில டிஎம்கே இன்ஃபில்ட்ரேஷன் ரொம்ப இருக்குங்கதான் கஷ்டப்படுறது. அதுதான் இதோட குறிக்கிறது. எப்படி வெஸ்ட் பெங்கால்ல பண்ணாலும் டிஎம்சி சிபிஎம் பிஜேபி ஆபீசர் இருக்காங்க, யாரும் இல்லைங்கிற. தமிழகத்தை பொறுத்த மட்டும் இப்ப ஏடிஎம்கே ஆபீசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, மாதிரி பயப்படுறாங்க டிஎம்கே. அது டிஎம்கே இதெல்லாம் பொலிட்டிக்கலி மேனிபுலேட்டட். சீனிவாசன் பரவலாகவே பிஜேபியுடைய ஆதரவாளர்களே கேட்கக்கூடிய கேள்வி, வெஸ்ட் பெங்கால்ல இவ்வளவு தீவிரமா நடவடிக்கை எடுத்தாங்க. ரொம்ப முன்னாலேயே தலைமைச் செயலர்ல தொடங்கி அத்தனை பேரை அப்படியே கூண்டோட மாத்தினாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் தமிழ்நாட்டுல செய்யவே மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டுல எல்லாம் படிப்படியா தான் நடக்குது, 1 by 1 நடக்குது, ரொம்ப மெதுவா நடக்குது. இது ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. இது பிஜேபி காரங்களே கேட்கிறாங்க. அதுக்கு சில காரணங்கள், அது தேர்தல் கமிஷனை புரிந்துதான் கொள்ள வேண்டும். தேர்தல் கமிஷனுடைய நிலைப்பாடு நீங்க என்ன காரணத்தோட சொல்லலாம் சார். அதே நேரத்துல இன்னொரு விஷயத்த நீங்க பார்த்திருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, அண்மை காலமாக தமிழ்நாட்டில் டிஎம்கேவுடைய அமைச்சர்கள் போகிற இடத்தெல்லாம் மக்கள் மறிக்கிறார்கள். எங்க ஊருக்குள்ள நீங்க பிரச்சாரமே பண்ண வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்கள திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. ஊருக்குள்ளே நுழைய விடுறது இல்லை. இது ஒரு தொகுதி 2 தொகுதி இல்ல, பரவலா எல்லா இடத்துலயும் நடக்கிறது. வாக்காள வல்லல் பெருமக்களே, உதயசூரிய சின்னம் இப்ப அது சம்பந்தமான பல காணொளிகளை தொகுத்து ஒரு வீடியோவே நான் வந்து கொடுத்திருக்கேன். நானும் பார்த்தேன். இப்போ அதனுடைய உச்சகட்டமாக தஞ்சையில ஸ்டாலின் அவர்கள் நேற்று வந்திருந்த போது அவர் வரக்கூடிய பாதையில கரும்பு விவசாயிகள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அது பற்றின காணொளி புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலேயே வெளிவந்தது. இதெல்லாம் எதை காட்டுகிறது? இது பற்றி டெல்லியில என்ன நினைக்கிறாங்க ராஜகோபால்? வெரி குட். நல்ல யூ டச் த வெரி சென்சிட்டிவ் பாயிண்ட். இந்த முதலமைச்சருடைய கான்வாய் வரத்துக்கு முன்னாடி இந்த விவசாயிகள்லாம் கரும்பு விவசாயிகள் போராட்டம் பண்றதுக்குன்னு அந்த கவர்மெண்ட் கொடுத்த அஷூரன்ஸஸ் அவங்க கீப் அப் பண்ணலைங்கிறது தவிர, தமிழகத்தில் மாயையாக சொல்லப்பட்டு வந்த இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது இப்பொழுது எக்ஸ்போஸ் ஆகிவிட்டது சீனிவாசன். இது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய அலையைத்தான் அது வெளிப்படுத்துகிறது சீனிவாசன். நீங்க சொன்னீங்க 6 மினிஸ்டர். எங்கிட்ட ஒரு கால்குலேஷன் இருக்கு. அந்த கால்குலேஷன் யார் பண்ணாங்கன்னா, பாஜகவுடைய மத்திய செயலாக ஒரு கண்ட்ரோல் ரூம் வச்சிருக்காங்க. இது அந்த ரகசியத்தை சொல்லாம வண்ணமா தெரியல, இருந்தாலும் சொல்லிடுறேன். அங்கு கேரளான்னா கேரளாவை பத்தி தான் அவங்க வந்து ஒரு 5-6 பேர் உட்காந்து பண்றாங்க. தமிழ்நாடுனா பார்த்து எல்லாம் இதே மாதிரி பார்க்கறது. அந்த சினாப்சிஸ் மத்திய உள்துறை அமைச்சருக்கும் நவீனுக்கும்
BL சந்தோஷுக்கும் அனுப்பப்படும். அங்க இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தெரிந்தவர் தான் இந்த தொகுத்து இருக்கிறார். மொத்தம் 8 மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் MP. அந்த அம்மா கேன்வஸ் பண்ணும்போது மினிஸ்ட்ரியும் இது பண்ணி கேள்வி கேட்கிறாங்க. ஆக மொத்தம் பொதுமக்கள் விழிச்சுடன் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் சோசியல் மீடியாவை தவிர திமுக சொல்லக்கூடிய புழுகு முட்டைகள். அதை எப்படி எடப்பாடி பழனிசாமி எக்ஸ்போஸ் பண்றாருன்னு புரிஞ்சுட்டு இருக்காங்கிறது வெளிப்படுத்துகிறது என்று அந்த ரிசர்ச் பண்ற டீம் அந்த ஹெட் எங்கிட்ட சொன்னார் சீனிவாசன். அதைத்தான் அமித்ஷாவிற்கும் நிதின் நபீனுக்கும் பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டேரியட்டுக்கும் BL சந்தோஷுக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆக்சுவலா DMK மீதான அதிருப்தியை, கடுமையான அதிருப்தியை அது காட்டக்கூடியதாக இருக்கிறது. அந்த 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 எதிர்ப்பு காட்டக்கூடிய அந்த பாணி, அவர்கள் வந்தவர்களை ஊருக்குள்ளேயே விடாமல் திருப்பி அனுப்புவது, அதெல்லாம் பாக்குறப்போ அது அதிருப்தி அப்படிங்கறத தாண்டி DMK மீதான வெறுப்புங்கிற அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறது. சிப்காட் வந்தா பெருந்துறையா நாங்களே ஊரை காலி பண்ணி எங்க போறதுங்க? இருக்கிற 2 ஏக்கர் 3 ஏக்கர் விவசாயம் குழந்தை வச்சுட்டு எங்க ரோட்லயே இல்ல ஏதோ நான் கேட்கற தப்பு இருந்தா சொல்லுங்க, நாங்க போய் ஓயறோம். நீங்க உறுதிமொழி விடுங்க. நீங்க கொசு மருந்து அடிக்கல, டிச்சு வலிக்கல, என்னமோ பண்ணிட்டு போங்க. ஏன் சிப்காட் கொண்டாங்க? அது கோபமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு தெரிகிறது. நீங்க இடையில கனிமொழியை பத்தி சொன்னீங்க. கனிமொழி விளாத்திக்குளம்ங்கிற ஒரு ஊருக்கு வந்திருந்தாங்க. அங்க வந்து மக்கள் சுத்திட்டு சரமாரியா கேள்வி, வேன்ல இருந்துகிட்டு அவங்க ஏதோ பதில் சொல்றாங்க. கடைசியில அவங்களால அந்த பிரச்சாரத்தை கண்டினியூ பண்ண முடியல, அவங்க திரும்பிட்டாங்க. இதே போல பல இடங்கள்ல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கின்றன. தங்களுக்கு வெளிப்படையாக வந்தது 8-10, தெரியாத இருக்கிறது ஒரு 80-100 இருக்கும். யார் கண்டாங்க? நிறைய இருக்கும், அது நிறைய இருக்கும். அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய அந்தந்த கட்சிக்காரர்கள் புகைப்படம் எடுத்து வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள் போடுவதை தவிர அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் தெரியும் இந்த மாதிரி நடக்குது. அந்த பொதுமக்களுடைய ஆங்கர் இருக்கு பாருங்க, கோபம், அது வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர் அலையாகத்தான் தமிழகத்தில் வீச ஆரம்பித்து விட்டது என்பதுதான் யதார்த்தம். ராஜகோபாலன், இப்போ உங்களுடைய ஃபேவரட் ஏரியா எது? செய்தி துளிகள். செய்தி துளிகளில் ஒன்று, பிரைம் மினிஸ்டர் இன்று காலை ஜோதிராவ் பூலே என்று சொல்லக்கூடிய மகாத்மா, மகாராஷ்டிரக்காரர், தேசத்தினுடைய நலனுக்காக பாராடுபட்டவர். அவருடைய சிலைக்கு முன்னதாக அவருடைய பிறந்த நாளில் இன்று மாலை அணிவிக்க பிரதமர், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி போன்றவர்கள் வந்திருந்தார்கள். அதில் ராகுல் காந்தி வந்திருந்தார், JP நட்டாவும் வந்திருந்தார். ஹி இஸ் லீடர் ஆஃப் ராஜ்யசபா, அதனால அவர் வந்திருந்தார். நிறைய எம்பிக்கெல்லாம் வந்தாங்க. பிரைம் மினிஸ்டர் வரதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் ரிசீவ் பண்றதுக்காக ஒரு லைன் போட்டு வச்சிருவாங்க. வச்சு 1 2 3 4 பிரைம் மினிஸ்டர் எல்லாரையும் பார்த்து வணக்கம் வணக்கம்னு சொல்லிட்டு போனார். ராகுல் காந்தி ஒன்று அப்படியே கையை இருந்துட்டார். ராகுல் காந்தி இருந்தார், அதுல வணக்கம் சொல்லவே இல்லை. அப்படி திரும்பி வரைச்ச ஒரு ரவுண்ட் போயிட்டு திரும்பி வரைச்ச பிரைம் மினிஸ்டர் வச்சு ராகுல் காந்தி கிட்ட இருந்தது. அப்போ மாதாஜிக்கா கைசே தவியத், சோனியாஜிக்கா ठीक ठाक है, அவருக்கு உடம்பு எப்படி இருக்குது, தேவலியா இப்ப கொஞ்சம் ராகுல் காந்தி கிட்ட கேட்டேன். ஓகே நல்லா இருக்காங்க, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு 2-3 நிமிஷம் பேசியிருக்காங்க. அது என்ன பேசினா யாருக்கும் தெரியாது. இது டெல்லியில் பரபரப்பாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதுதாங்க ஒரு பெரிய ஒரு பேச்சு பொருளாக இருக்கிறது. செய்தி துளி 2. மேற்கு வங்காளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்து திரும்பி வரும் வழியில் சில்லுகுரி என்ற இடத்தில் அவர் கிராஸ் பண்ணார். கேம்பெயின் முடிச்சுட்டு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஒரு பக்கத்துல கொடி வச்சிருந்தா நிறைய பேர், ஒரு 10-15 பேர் இருக்குத பார்த்தார். பிரைம் மினிஸ்டர் பார்த்த உடனேயும் ராஜு பிஸ்டா என்று சொல்லக்கூடிய 40 வயது பாஜக MP,
அவர் கையில கொடி வச்சிருக்காரு. அவர் வந்து டார்ஜிலிங்குக்கு நிறைய டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காரு சீனிவாசன். அவர் வந்து இங்க இருக்கக்கூடிய சன் சூர்யா ரோஷினி லிமிடெட் என்ற இடத்துக்கு பெரிய மேனேஜிங் டைரக்டரா இருக்காரு, பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வேற. அவர் அங்க நிற்கிறது பார்த்துட்டார். பிரைம் மினிஸ்டர் கான்வாய் வேகமா போயிட்டு இருக்குது. ஆனா பிரைம் மினிஸ்டர் அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த எஸ்பிஜி கிட்ட சொல்லிட்டாருன்னு சொன்ன உடனே ஒரு 2 நிமிஷத்துக்கு கார் நின்று போச்சு. டக்கு 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 டக்குன்னு எல்லாருக்கும் பரபரத்தாச்சு. என்ன யார் எதுக்கு கார் நிற்குது, எதுக்கு கார் நிற்குதுன்ட்டு. அதுக்குள்ளேயும் மீதி கார்ல இருந்து வந்து இந்த எஸ்பிஜி காருங்கெல்லாம் இல்லை, பிரைம் மினிஸ்டர் அப்படியே சூணுன்ட்டாங்க. அவர் வந்து அந்த ராஜீவ் பிஸ்டாங்கிற இடத்துக்கு போறதுக்கு வயர்லெஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது, போலீஸ் எஸ்பிஜி காரா இருக்கலாம். ஆனா பொதுமக்களுக்கு என்னன்னு தெரியல. அங்க போய் நின்று பேசிட்டு அவர் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு திரும்பி வந்தார். எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, பிரைம் மினிஸ்டருக்கு அவ்வளவு ஒரு பாம்பு கண்ணு. எங்க பார்த்தா யார் இருக்கிறா தெரிஞ்சிடும். அது பார்த்து இறங்கின உடனே எல்லாருக்குமே சந்தோஷம், எல்லாரும் கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் நினைச்சிட்டு இருக்கா இந்த கும்பலுக்காக வரான்னு. பட் he went to Mr. ராஜீவ் பிஸ்டாஸ் பிளேஸ். பார்த்து சொன்னார், என்ன அவர் 2வது முறை எம்பி, டார்ஜிலிங் இருந்து வருகிறார், மிக மிக பாஜகவிற்காக சேவை செய்தவர், அதை அவர் உணர்ந்திருக்கிறார். இதுல அதை தவிர இந்த எஸ்பிஜியுடைய கம்யூனிகேஷன் சிஸ்டம் சூப்பர் சீனிவாசன். அதுதாங்க செய்தித்துளி 3. தமிழகத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. கடந்த 1 மாதம் 2 மாதங்களாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஏன் சென்னையை, தமிழகத்தை ஒதுக்கி தள்ளுகிறார்? திமுக மீது கோபமா, மு.க. ஸ்டாலின் மீது கோபமா, அல்லது திமுக எம்பிக்கள் மீது கோபமா? ஒன்றுமே புரியவில்லை. பாண்டிச்சேரிக்கு போறாரு, கேரளாக்கு 5 தரம் போறாரு, கோயம்புத்தூருக்கு வந்துட்டு போயிருக்கலாமே, தெரியல. நான் மிக மிக உயர் மட்டத்தில் கேள்விப்பட்டது, ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலினை பற்றி நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை இல்லை என்ன கேட்டீங்கன்னா, தமிழக காங்கிரஸ் கமிட்டி அதை திமுக பர்ச்சேஸ் பண்ணி விட்டது என்று அவர் நினைக்கிறார். சார், அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் டிஎம்கே பர்ச்சேஸ் பண்ணி விட்டது அப்படின்னு ராகுல் காந்தி நினைக்கிறார்னு சொன்னீங்க. ஆமா, ராகுல் காந்தி நினைக்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஒரு சில மூத்த தலைவர்கள் மூலமாக தெரிஞ்சது. அது 3-4 மாதங்களாக வருது. மெதுவா கசிங்க சீனிவாசன். டெல்லியில ஒரு சோர்ஸ் கிடையாதுங்க சீனிவாசன், எத்தனையோ சோர்ஸ் இருக்கு. அது பற்றி உங்களுக்கு ஒரு தனியாவே ஒரு எக்ஸ்பிளனேஷன் தர தேர்னான். ஆனா நான் கிடைச்சி மிக மிக உயர் மட்டத்தில் கிடைத்தது. ராகுல் காந்தி திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை அந்த மாதிரி கருத்தை அவர் வேற யார்ட்டையாவது பகிர்ந்து கொண்டாரா? ராகுல் காந்தி அப்படி பேசிட்டாரோ? பலரிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இல்ல அப்படின்னா இங்க தமிழ்நாடு இந்த எலெக்ஷன் கமிட்டி முடியறதுக்கு முன்னாடி 2 தினம் ஏன் சார் அவர் கூப்பிட்டு எல்லாரையும் பேசுவாங்க, தனித்தனியா ஒன்னா எல்லாம் சொல்லிட்டு? அது சொல்லுங்க பார்ப்போம். அந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களை எல்லாம் அது வெளிப்படுத்துகிறது சீனிவாசன். ஏன்னா டிஎம்கே ஹஸ் பர்ச்சேஸ்டு தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லி இருந்தாலும் அது பெரிய பிக் ஸ்டேட்மெண்ட், சாதாரண விஷயம் இல்லை. அதுதான் நான் சொல்றேன், அதுக்கு தான் நான் சொல்றேன். இல்ல அப்படின்னா ஏன் சார் அவர் இத்தனை நாள் வரவே இல்லை? ஒரு டெலிபோன் இல்லை, ஒரு கான்வர்சேஷன் வித் ஸ்டாலின் இல்லை. எதற்காக மிஸ்டர் ப. சிதம்பரம் தமிழ்நாட்டுல பிரச்சாரம் பண்றதுக்கு ராகுல் வருவாரா இல்லையா? ஒருவர் மு.க. ஸ்டாலின் புகைப்படத்தை அவாய்ட் பண்ணாலும் போடுவார், யாருக்கு சொல்றதுக்கு இல்லை. ராஜகோபாலன் நிறைய தகவல்களை வழக்கம் போல வாரி தந்திருக்கிறீர்கள், மிக்க நன்றி. தேங்க்யூ. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.